உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்னு கேட்டால் ஒருத்தரோட தோழமை போட்டுக்குருவார். என்ன தோழமை? நான் இன்னைக்கு போய் வியாபாரத்துக்கு போவேன், நீ ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாடம் படிக்க போயிரு. நான் சம்பாரிச்சிட்டு வரதை 2 பேரும் பங்கு வச்சுக்கிடுவோம். அடுத்த நாள் நான் மதரசாவுக்கு போயிடுவேன், நீ சம்பாதிக்க போ, பங்கு வச்சுக்கிடுவோன்னு சொன்னாங்கல்ல. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா? அப்போ அவர் பங்கு காசை இவர் பாடத்துக்கு இவர் போறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதிக்க போகாத காரணத்தினால் இவர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை கொடுக்குறாருல. அவர் அந்த பாதி எதுக்கு வாங்கினார்? அவர் அந்த ஓதுனதுக்குள்ள கூலியா அல்லது அவருக்கு போக முடியாத அளவுக்கு அவர் அர்ப்பணித்ததா? அர்ப்பணித்தது. அவரும் போயிருந்தாரு அந்த இல்மு கிடைக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு உமரும் போயிட்டாரு, உமருடைய தோழரும் போயிட்டாருன்னு வைங்க, 2 பேருக்கும் அந்த இல்மு இல்லாமல் போயிடும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அந்த இல்மு வேணும். நான் வியாபாரத்துக்கு போயிடுறேன், நீ ரசூலுல்லாஹ் சபையில் போய் மார்க்கத்தை படிச்சுக்க, சாயந்தரம் சம்பாதிச்சுட்டு வந்தவொடனே என்னென்ன சொன்னாங்கன்னு உன்கிட்ட கேட்பேன், நீ எனக்கு சொல்லி கொடுத்துரு, நான் என்ன சம்பாதிச்சேன் நீ என்கிட்ட கேளு, நான் அதில் பாதி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய நடந்திருக்குது. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, மார்க்கத்துக்காக இப்படி ஒருத்தர் அர்ப்பணிக்கலைன்னா மார்க்கமே போயிருங்க. அப்புறம் யார் தான் அது செய்வா? இதுதான் சிறந்ததுன்னு எல்லாத்தையும் தீர்ப்பளிச்சிட்டீங்கன்னா பள்ளியாசல் கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அது என்ன விளங்கணும்னு கேட்டா, இது கூலி கிடையாது, நல்லா விளங்கணும். உமர் ரலியல்லாஹு கூலியா கொடுத்தாங்க? உமர் ரலியல்லாஹு ஆதாரமாக காட்டல, ரசூலுல்லாஹ் காலத்து நடந்ததுனால, ரசூலுல்லாஹ்வோட அங்கீகாரத்து நடந்ததுனால அது ஆதாரமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இது கூலியாது? இது கூலி கிடையாது. என்னன்னு கேட்டா, ஒருவர் சம்பாதிப்பதற்கு போக முடியாத அளவுக்கு அந்த பணியில் தன்னை மூழ்கடித்துக் கொள்கிறார். அதனால் அவர் போய் சம்பாதிக்கனா போய் இருப்பார், அவருக்கு போக முடியல. அந்த மாதிரி அர்ப்பணித்தார்னு சொன்னா அவர் வேற என்ன செய்வாரு? அவருடைய அந்த வாசலை அடைத்த காரணத்தினால் விட்டா சம்பாரிச்சு இருப்பார் இல்லையா, அதை கூடுறாங்கிறோம். அது தொழுவிக்கிறதுக்கு ஆண்டு இல்லை. எந்த ஒரு தீனுடைய பணிக்கு அவர் அர்ப்பணித்துக் கொண்டாலும் சரிதான், அந்த அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால் அவர் வியாபாரம் பண்ண முடியாது, கடைக்கு போக முடியாது. வெளியூர்ல போய் தெரு தெருவா வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருக்காருன்னு வைங்க, ஒரு சைக்கிளில் கட்டிட்டு போய் ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்ணுவார். அவரை போய் நீங்க 5 வேளை தொழுவுங்கன்னா எந்த ஊருக்கு போக வரப்போறோம்? அவர் போனார் லோருக்கு வர முடியாது, லோருக்கு அசலுக்கு வர முடியாது. அப்ப அவரை போக முடியாம எது தடுக்குது? இந்த வேலை தானே தடுக்குது. இது தப்பு கிடையாது. அதாவது அவங்க யார்ட்டையும் கையேந்தி கேட்கக்கூடாது. இது நமக்கு தரக்கூடிய இந்த தொழுகைக்கு உள்ள கூலி கிடையாது. தொழுகைக்கு உள்ள கூலின்னு மார்க்கம் எடுத்துக்கூடாது. அல்ல அந்த வசனத்தில் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன செய்யறான்? அல்லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேற ஒரு வேலைக்கு அவங்க மக்கள்கிட்ட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அர்ப்பணிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வே முன்னுரிமை கொடுக்குறான். பொதுவாக ஏழைகள் கொடுக்கலாம், தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தாலும் இவங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம என்னண்டா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் செய்கிற அந்த பணியினால் சேவையினால் அவருக்கு போய் சம்பாதிக்க முடியல, இதை விட்டுருங்க. ஒரு ரத்த தானம் இருக்கு, ரத்த தானத்துக்கு ஒருத்தர் பொறுப்பாளரை போடுறோம், அவர் உட்கார்ந்துட்டு உயிர் காக்கிறதுக்காக ரத்த தானத்துக்கு என்ன செய்யறாரு? கனெக்ஷன் பண்ணி ஒரு ஆசிரியரா போறாரு. அதனால அவர் வியாபாரம் பண்ண முடியல. இவருக்கு நம்ம கொடுக்குறோம், ரத்தத்தை வித்தாருந்தா வரும், இவருக்கு ரத்த வியாபாரம் பண்ணாருந்தா வரும் இல்ல. அவருக்கு வேற வேலை பண்ண முடியாத அளவுக்கு அவர் தலையில் இந்த இது சுமந்து இருக்கிறாரு. அப்ப எல்லாரும் இதை அது சுமப்பது நல்லது இல்லைன்னு எல்லாரும் விட்டுட்டா சாக வேண்டியதான். ரத்தம் தேவைப்படும் போது செத்துருவோம். அப்ப ரத்தம் அந்த தேவையை நிறைவேற்றணும் யாராச்சும். அப்ப யாராவது அர்ப்பணித்தால் தான் இது நடக்கும். யாரு அர்ப்பணிக்கலன்னு சொன்னா அப்புறம் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட சமூகமே இல்லாம போயிருமே. இப்ப நீங்க ஓதி கொடுக்கறதுக்கு ஒரு ரிஸ்க் எடுங்கன்னு உங்கள்ட்ட சொல்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஓதி ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு காசை வாங்கி கூலி மாதிரி ஆயிரும், ஒத்துனது செய்ய வேணாம் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டா, எல்லாரும் முடிவெடுத்தா என்ன ஆகும்னா காஃபிரா உருவாகும் சமுதாயம். அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அழிப்பும் தெரியாது, பேயும் தெரியாது. அப்ப அது நல்லதான்னு பார்க்கணுமா இல்லையா? அதனால எது சிறந்ததுலாம் இதுவும் சிறந்தது, அதுவும் சிறந்ததுதான். விளங்குதா? அவரவர் என்ன செய்வார்? ஒருத்தர் நம்ம ஒரு பல கோடி சம்பாதிக்க முடியும், அதை வச்சு நம்ம இன்னும் 50 பேருக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சுக்கலாம் அப்படி நினைக்க ரூபாய் சம்பாதிச்சுட்டு போறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு? அதுல போனாலும் 10 ரூபா கிடைக்குது, இதுல போனாலும் 10 ரூபா கிடைக்குது, இதுல போனா தீனாகி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அதை செஞ்சுட்டு போறாரு. அப்படி எடுத்துக்கொள்ளணுமே தவிர இதுதான் சிறந்ததுன்னு ஒரு சித்தாந்த சொன்னீங்கன்னு சொன்னா அதை எல்லாரும் கடைப்பிடித்தார்கள் சொன்னா என்னவாயிரும்? தீன் இல்லாம போயிடும். இது சொல்லிக் கொடுங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா அப்ப சாப்பாட்டுக்கு இல்லாம ஒருத்தன் எப்படி சொல்லிக் கொடுப்பான்? அவனுக்கு மனைவி மக்கள் இருப்பாங்க, அவனுக்கு இப்போ தேவைகள் இருக்கும், அவனுடைய குடும்பம் எப்படி ஓடும்? ஏன்டா எல்லா பிள்ளைகளும் மாதிரி நீ செய்ய வேண்டிய, நீ ஏன்டா அப்படி ஒரு சம்பாத்தியம் இல்லாம தருதலையா சுத்துறன்னு வீட்டில் கேட்பாங்க. அப்ப அதோட தீனை விட்டுட்டு ஓடுற மாதிரி வந்துடும்.
கடைசியில் வச்சு அவரு தீன் வேணா ஒன்று ஒன்று போங்கடான்னு அப்படி வந்துடும். தப்ளிக்கு மாதிரி போயிடுமா? தப்ளிக்கில் 40 நாள் கரையை போட்டு போயிடும். அல்லா பார்த்துக்கிறோன்னு போகிறாங்களா? அப்படியே போய் சொல்கிறது? அப்படி போக முடியாது. அல்லா பார்த்துக்கிறோன்னா போக முடியாது. நம்ம தொழில் நம்ம தான் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி யார் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு உங்கள் ஊரில் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டு ஊருக்குள்ளே ஒரு தொழிலும் செய்து கொண்டு ரெண்டுக்கும் செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். எது பெட்டராக இருக்கேன்? இதையே ஒரு முழு நேரமாக இல்லாமல் இது எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு இந்த 5 வேளை தொழுகட்டையும் தானுங்க, மீதி நேரத்தை நான் ஒதுக்கி நான் சம்பாரிச்சுக்கிறேன், அதில் உள்ள எனக்கு சம்பாத்தியமே போதும். 1 மணி நேரம் குழந்தைய சொல்லிக் கொடுக்குறாரு, அது எனக்கு போதும், நான் வேற தொழில் செய்யறது எனக்கு தடுக்கலை அப்படிங்கிற நிலையில் இருப்பீர்கள் நீங்கள். அப்படி இருந்தால் போதும், விட்டுட்டு போங்க, வேணான்றங்க. தேவையா இருந்தால் தானே அந்த உதவித்தொகை வாங்கலாம். அப்போதான் வேலைக்கு சம்பளம் இல்லைன்னு ஆகும். எல்லாரும் வாங்கித்தான் ஆகணும்னா வேலைக்கு சம்பளம் கூலிக்கு சம்பளம் ஆயிரும். அப்படி இல்லாம யாருக்கு இயலுமோ, சில பேர் என்ன செய்வீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, வந்து பல தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு காசு பணம்லாம் இருக்கு, இதுல போய் ஒன்றும் வாங்க தேவையில்லைன்னா சும்மா செஞ்சுட்டு போங்க. இல்லாட்டி தானே கொடுக்க சொல்லுது. அப்ப கூலிக்கு செய்யவில்லை. நம்ம நேரத்தை ஒதுக்குவதனால் வீட்டில் பிரச்சனை ஏற்படும், குடும்பத்தை நடத்த முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு வந்தா செய்யுங்க. சம்பாதிக்காட்டாலும் தாக்கு பிடிப்பேன்னா விட்டுருங்க. சம்பாதிக்கிறதுனா என்ன செய்யணும், தாக்கு பிடிக்க முடியும். இப்போ நான் வந்து பாதி நேரத்தை ஒதுக்குறேன், டெய்லி ஒதுக்குனாலும் எனக்கு தாக்கு பிடிக்க முடியும். நான் வாங்க மாட்டேன் எதுவுமே. இப்போ ஜமாத்தில் வர்றேன், காலையில் வர்றேன், அரை நேரம் வேலை பார்க்குறேன்னா அரை நேரம் பார்த்தாலும் என்னுடைய மீதி அரை நேரம் நான் பண்ணுற வியாபாரம் எனக்கு போதுமானதாக இருக்குது நான் நினைக்கிறேன் வைங்க. நான் ஏன் வாங்க போகிறேன்? எனக்கு அது இல்லைன்ட்டு வைங்க, இதில் ஏதாவது நான் கடைக்கெல்லாம் போக இயலாதுன்னா அப்பவும் எனக்கு எல்லாம் வசதியை தந்துருந்தானே வாங்க மாட்டேன். வசதி தரல தாராளமாக தாங்க, தப்பு கிடையாது. எந்த உறுத்தலும்லாம் வாங்கிக்கிறேன். அது உறுத்தல் கூலி கிடையாது. என்னை வேற வேலை செய்ய முடியாமல் முடக்கும் பொழுது அதற்கு நம்ம அதை கொடுக்கிறதை தவிர்த்தால், வாங்குவதை பாவம் என்று கருதி தவிர்த்தால், எல்லாரும் அந்த முடிவுக்கு வர வேண்டிய நிலை தள்ளப்படுவார்கள். தள்ளினால் தீன் இல்லாமல் போயிடும். ஒரு ஜெனரேஷனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே தவிர மற்றவர்கள் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படையே இல்லாமல் போயிடும். இப்போ அதுதான் கவலைப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இல்லாமல் இப்படி உருவாகுறாங்க, பேசிக் இல்லாமல் உருவாகுறாங்க, 50 வயசு 60 வயசு லாயிலா இல்லா தெரியாமல் வளர்றாங்கன்னு சொல்றோமே. அப்படி வளரக்கூடாதுன்னா யாராவது அர்ப்பணித்தானே ஆகணும். அர்ப்பணிச்சா அவங்களுடைய துன்யாவுக்கு ஏதாவது பொறுப்பு ஏத்தாதானே அர்ப்பணிப்பாங்க. துன்யாவை முட்டுக்கட்டை இப்படி அர்ப்பணிப்பாங்க. அதான் அடிப்படை. அதான் அந்த உதவித்தொகை என்பது கண்டிப்பாக வாங்கணும்லாம் கிடையாது. யாருக்கு சக்தி இருக்கோ வாங்காதீங்க. யாருக்கு இந்த வேலையை செய்து கொண்டு மீதி நேரத்தில் உழைப்பது போதும் என்று இருக்கோ அவங்க வாங்காதீங்க. யாருக்கு இதிலேயே முழுசா மெனக்கட்டு வேற ஏதாவது இந்த தொழில் செய்ய முடியலன்னு இருக்கிறதோ இன்னும் கூடுதல் வேலை இழுத்து பிடி செய்யுங்க. நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் ஒதுக்குறன்னு தொழில் பண்ண முடியாது, கடையெல்லாம் திறக்க முடியாதுன்னா தொழில் மட்டும் இல்லாமல் என்ன செய்யுங்க, லோகருக்கு பிறகு நடுத்த வயசு ஆட்களுக்கெல்லாம் குரானுக்கு கொடுப்போன்னு வாங்க கூப்பிடுங்க. அசருக்கு பிறகு கிழவனுங்களுக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுங்க. இழுத்து போட்டு செய்யுங்க. இழுத்து போட்டு என்ன செய்யுங்க, அந்த நேரத்தை அர்ப்பணிங்க. குறைவா அர்ப்பணிக்கிறது கூட அர்ப்பணிங்க. 5 வேளை தொழுகைக்கு அர்ப்பணிக்கிறத விட கூடுதல் அர்ப்பணிக்கலாம்ல. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அவங்க ஸ்கூல் இல்லாத இடத்துல வருவாங்க. பெரிய ஆட்கள் அதுக்குத்தானே செய்வாங்க. குரான் ஓத தெரியாத எல்லாரும் கட்டுத்தரப்படும். இந்த வயசு உள்ளவங்க இத்தனை மணி நேரம் இந்த டயத்தில் சொல்லி தருவோம்னு சொல்லி பாருங்க. அதனால வருவாங்க. நிறைய வேலைகள் நிறைய வந்துடும். நம்ம அதிலே அர்ப்பணிச்சுட்டு போகலாம். அர்ப்பணிப்பு ஜாஸ்தியாக தாவாதான கூட நடக்கும், நன்மை தான் நடக்கும். அந்த ஒரு அடிப்படையில் எடுத்துக்கொள்ளணும். இதை எதையும் சிறந்ததுன்றலாம் ஒரு ரசூலுல்லாஹ் அப்படி நம்ம கம்பேர் பண்ணி செய்யலை. கூலியா கேட்டால் தப்பு, நம்மளும் கூலி நினைக்கக்கூடாது. அதனால கூலிங்கிற இல்லாத நம்ம என்ன சொல்றோம், வசதி உள்ளவங்க வாங்காதீங்கிறோம். அந்த நேரத்துக்கு போக மீதி நேரம் சம்பாதிக்கிறத போதும்னா நீங்கள் வாங்காதீங்க. யாருக்கு தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வாங்கினால் மார்க்கத்தில் தப்பு இல்லை. அது அந்த தொழுவிப்பதற்கு உரிய சம்பளம் அல்ல. அது வழங்கிக்கணும். தொழுவிக்கிறதுக்கு எவனும் சம்பளம் தர முடியாது. அதுக்கு சம்பளம் வாங்கினா தொழுகை இல்லாமல் போயிடும் நமக்கு. அங்கதான் நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு உள்ளது.